பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல 10ஆம் நாள் போர்ல பீஷ்மரை போர்ல வெல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளான பாண்டவ படைகள் கிருஷ்ணனோட ஆலோசனைப்படி சிக்கண்டியை பீஷ்மருக்கு எதிராக போரிட போர்க்களத்தில் அனுப்பினார். பீஷ்மர் போர்க்களத்தில் தனக்கு எதிராக நிற்கும் சிக்கண்டியை பார்த்தவுடன் சிக்கண்டியுடன் போரிடாது தனது போர்க்கருவிகளை கீழே போட்டுவிட்டார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிக்கண்டியின் பின்னிருந்து அர்ஜுனன் தனது அம்பு மழையால் பீஷ்மரின் உடலை சல்லடையாக துளைத்தெடுத்து அம்பு படுக்கையில் கிடத்தினான்னு படிச்சோம். மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 64. பிதாமகரும் கர்ணனும். பீஷ்மருடைய தலைமையை இழந்த கௌரவ சேனை இடையனை இழந்த ஆட்டுக்கூட்டத்தின் நிலைமையில் இருந்தது. சத்தியச்சந்தரான பீஷ்மர் விழுந்த போதே கௌரவர்கள் அனைவரும் யுத்த களத்தில் கர்ணா கர்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கதறினார்கள். கர்ணன் போரில் கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று கௌரவ வீரர்கள் அனைவரும் எண்ணினார்கள். பீஷ்மர் தலைமை வகித்த 10 நாட்களுக்கு சூரியகுமாரன் இன்றியே யுத்தம் நடந்தது. பீஷ்மரால் கர்வபங்கம் செய்யப்பட்ட கர்ணன் கோபம் கொண்டு, நீர் உயிரோடு இருக்கும் வரையில் நான் போர் புரிய மாட்டேன். நீர் பாண்டவர்களை கொன்று துரியோதனனுக்கு வெற்றி தந்தீர்களானால் நான் அரசனிடம் அனுமதி பெற்று கானகம் செல்வேன். நீர் தோல்வியுற்று வீழ்த்தப்பட்டு மேலுலகம் சென்றீரானால் உம்மால் அதிரதன் என்று மதிக்கப்படாத நான் ரதத்தின் மேல் ஏறி உம்மால் அதிரதர்களாக மதிக்கப்பட்ட அனைவரையும் வீழ்த்தி துரியோதனனுக்கு வெற்றியை சம்பாதித்து தருவேன் என்று சத்தியம் செய்து துரியோதனனுடைய சம்மதத்தின் பேரில் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் விலகியிருந்த கர்ணன் பாதசாரியாக பீஷ்மரிடம் சென்று அவரை வணங்கினான். குலத்தலைவரே, ஒரு குற்றமும் செய்யாமல் இருந்தாலும் உம்மால் மிகவும் வெட்கப்பட்டவனாகிய ராதையின் மகன் உம்மை வணங்குகின்றேன் என்றான். வணங்கி விட்டு நிற்கும்போது சூரியகுமாரன் முகத்தில் ஓரளவு பயக்குறி தோன்றியதை பிதாமகர் பார்த்தார். மிக்க கருணையுடன் அவன் மேல் கையை வைத்து மகனை தந்தை ஆசிர்வதிப்பது போல் ஆசிர்வதித்தார். அவர் கண்களின் பார்வையை மறைத்து நின்ற அம்புகளின் வழியாக கர்ணனை மெதுவாக பார்த்து, நீ ராதையின் மகன் அல்ல, குந்தி தேவியின் மகனாவாய். உலக ரகசியமெல்லாம் அறிந்த நாரதர் இதை எனக்கு சொல்லியிருக்கிறார். சூரியகுமாரா, உன்மேல் எனக்கு உண்மையில் துவேஷம் ஒன்றும் இல்லை. நீ பாண்டவர்களை காரணமின்றி துவேஷிக்கிறாய் என்பதே வருத்தத்திற்கு காரணமாக இருந்தது. முன்னுடைய சௌரியத்தையும் கொடையையும் நான் அறிவேன். சூரத்தனத்தில் நீ பல்குணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒப்பிடக்கூடியவன் என்பதில் சந்தேகமே இல்லை. பாண்டவர்களுடைய சகோதரனான நீ அவர்களை சிநேகிப்பதே தர்மம். யுத்தத்தில் என் பங்கு முடிந்ததோடு அவர்கள் பேரில் உனக்குள்ள பகையும் முடிவடைய வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார். இதை கேட்ட கர்ணன் மிகவும் வணக்கத்தோடு, பிதாமகரே, நான் குந்தி புத்திரன் என்பதை அறிவேன். தேரோட்டியின் மகன் அல்ல என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் துரியோதனனுடைய பொருள்களை பெற்றுக்கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். அவனை விட்டுவிட்டு அவன் விரோதிகளின் பக்கம் சேருவது என்னால் முடியாத காரியம். துரியோதனனுக்காக நான் போர் புரிந்தே தீர வேண்டும். அதற்கு நீர் அனுமதி தருவீராக. நான் சொன்னதிலும் செய்ததிலும் பல குற்றங்கள் உண்டு. அவற்றை மன்னித்து என்னை ஆசிர்வதிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான்.
தர்மங்கள் அனைத்தையும் அறிந்த பிதாமகர் கர்ணன் சொன்னதை ஆலோசித்து, உன் இஷ்டப்படியே செய், தர்மமே வெற்றி பெறும் என்றார். பீஷ்மர் வீழ்ந்த பின்பும் பாரத யுத்தம் முடியவில்லை. பிதாமகருடைய சத்தியமான வார்த்தையை அலட்சியம் செய்து கௌரவ வீரர்கள் மறுபடியும் யுத்தத்தை துவக்கவே நிச்சயித்தார்கள். பரசுராமனை வென்ற வீரரே, ஷிகண்டியால் அடிக்கப்பட்டு யுத்த பூமியில் படுத்திருக்கிறீர். தருமத்தின் சிகரமும் உத்தமருமான நீரே இந்த கதியை அடைந்து விட்டீர் என்றால், இந்த உலகத்தில் ஒருவனும் புண்ணியத்தின் பலனை அடைய மாட்டான் என்பது நிச்சயம். கௌரவர்களுக்கு வெள்ளத்தை தாண்டும் தெப்பமாக இருந்தீர். இனிமேல் பாண்டவர்களால் தாக்கப்பட்டு கௌரவர்கள் மிகவும் கஷ்ட நிலை அடையப் போகிறார்கள். அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நெருப்பும் காற்றும் சேர்ந்து காட்டை அழிப்பது போல் நாசம் செய்வார்கள், சந்தேகமில்லை. உம்முடைய புண்ணிய பார்வையை என்மேல் செலுத்த கோருகிறேன் என்றான் கர்ணன். பீஷ்மர் கர்ணனை ஆசிர்வதித்தார். நதிகளுக்கு சமுத்திரம் போலவும், விதைகளுக்கு மண்ணை போலவும், பிராணிகளுக்கு மேகம் போலவும் உன்னை நண்பனாக கொண்டவர்களுக்கு உறுதியான ஆதாரமாயிருக்கிறாய். துரியோதனனை காப்பாற்றுவாயாக. அவனுக்காக நீ காமபோஜர்களை வென்றாய். இமயமலையின் துர்க்கங்களிலுள்ள கிராதர்களை எல்லாம் அவனுக்காக அடக்கினாய். கரிவிரஜ ராஜாக்களுடன் துரியோதனனுக்காக போர் செய்து வெற்றி பெற்றாய். இன்னும் அநேக காரியங்கள் செய்திருக்கிறாய். துரியோதனனுடைய சேனைக்கு இனி நீ காப்பாளனாக இருப்பாயாக. உனக்கு மங்களம். சத்ருக்களோடு யுத்தம் செய் போ. கௌரவ படையை உன்னுடைய சொந்த சொத்தாக பாவித்து பாதுகாப்பாயாக என கர்ணனை பிதாமகர் ஆசிர்வதித்தார். கர்ணன் பிதாமகருடைய ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்தவனாக ரதம் ஏறி யுத்த களத்திற்கு வந்தான். அவனை பார்த்ததும் துரியோதனனுக்கு அடங்கா மகிழ்ச்சி பொங்கிற்று. அவன் பீஷ்மருடைய பலத்தை இழந்ததை ஒருவாறு மறந்தான். துரியோதனனும் கர்ணனும் யாரை சேனாதிபதியாக நியமிப்பது என்று ஆலோசித்தார்கள். அப்போது கர்ணன், இவ்விடம் கூடியிருக்கும் க்ஷத்திரியர்கள் அனைவருமே சேனாதிபதியாக இருக்க தகுதி படைத்தவர்கள். தேகபலம், பராக்கிரமம், முயற்சி, தைரியம், சௌரியம், குலம், அறிவு என்று எல்லா விதத்திலும் இந்த அரசர்கள் அனைவரும் சமமாகவே இருக்கிறார்கள். ஆயினும் ஒரே சமயத்தில் எல்லோரும் தலைவராக இருக்க முடியாது. ஒருவரை தலைவராக அமைத்தால் மற்றவருக்கு மனக்குறை ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா யுத்த வீரர்களுக்கும் ஆசிரியரான துரோணரை சேனாதிபதியாக்குவது நலம். ஆயுதம் தரித்தவர்களில் சிறந்தவர் அவரே. அவரையே தலைவராக அபிஷேகம் செய்வோம் என்றான். துரியோதனனும் மற்ற அரசர்களும் அதனை ஆமோதித்தார்கள். துரியோதனன் துரோணரிடம் சென்று, குருவே, குலத்தினாலும் சாஸ்திர ஞானத்தினாலும் வயது, புத்தி, வீரியம், சாமர்த்தியம் இவைகளாலும் சிறந்தவராக இருக்கிறீர். சேனை தலைமையை நீரே வகிக்க வேண்டும். நீர் சேனாதிபதியாக இருந்தால் நான் தருமனை நிச்சயம் வெல்வேன் என்று அவரை வணங்கி வேண்டிக் கொண்டான். துரோணர் சேனையின் தலைமையை ஏற்று 5 நாட்கள் யுத்தம் நடத்தினார். முதியவராக இருந்தாலும் யுவனைப் போல் யுத்த களத்தில் எங்கும் பிரவேசித்து உன்மத்தனைப் போல் போர் புரிந்தார். காற்றானது மேகங்களை சிதறி அடிப்பது போல் பாண்டவ சேனையை துன்புறுத்தி சிதறி அடித்தார். சாத்தியக்கியையும் பீமனையும் அர்ஜுனனையும் திருஷ்டத்யும்னனையும் அபிமன்யுவையும் துருபதனையும் காசிராஜனையும் இன்னும் அநேக வீரர்களையும் தானே எதிர்த்து தோல்வியுறச் செய்தார். பாண்டவ சேனையை 5 நாட்களுக்கு மிகவும் துன்புறுத்தினார். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். துரோணர் குருக்ஷேத்திர போரில் கௌரவர்களின் படையின் தலைமை படைத்தலைவராக போர் தொடர்வதை இந்த அத்தியாயத்துல கேட்டு மேல நடக்க இருக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவரொழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம். மகாபாரதம் மகாபாரதம்
அதை கண்டான். உளகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடைசூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால கோவிந்தன் வந்தான். அருள்பால